ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் நாசா மட்டும்தான் விண்ணில் செலுத்தினார்கள் அப்படிங்கிறது நம்மள பலருக்கும் தெரியும். ஆனால் நாசாவையும் தவிர இன்னும் இரண்டு மிக முக்கியமான அமைப்புகள், ஒன்று யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, இன்னொன்று கனடா ஸ்பேஸ் ஏஜென்சி. இந்த மூன்று ஸ்பேஸ் ஏஜென்சி இல்லாமல் 300க்கும் அதிகமான யூனிவர்சிட்டிஸ், 14க்கும் அதிகமான நாடுகள், இவங்க எல்லாரும் ஒன்றாக தான் இந்த JWST அப்படிங்கிறத விண்ணில் செலுத்தியிருக்காங்க. ஏரியான் 5 அப்படிங்கிற ராக்கெட்டில் தான் இந்த டெலஸ்கோப் அப்படிங்கிறது விண்ணில் தூக்கி எறியப்பட்டதா அப்படின்னு கேட்டால் ஆமாம். கிட்டத்தட்ட 15 லட்சம் கிலோமீட்டர் அப்பால் லக்ரேஞ்ச் பாயிண்ட் 2 அப்படிங்கிற இடத்துல கரெக்டாக நீங்கள் சூரியன்லேருந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புள்ளி தான் இந்த லக்ரேஞ்ச் பாயிண்ட் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்டில் இந்த டெலஸ்கோப் ஏன் நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது. அந்த ஒரு புள்ளியில் தான் சூரியனுடைய ஈர்ப்பு விசையும் பூமியினுடைய ஈர்ப்பு விசையும் ஒன்றோடு ஒன்று அப்படியே சண்டை போட்டு நிற்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துல கொண்டு நம்ம ஏதாவது ஒரு பொருளை நிப்பாட்டிட்டோம்னா அது அந்த பொருளினுடைய நிலைநிற்புக்கு உகந்த ஒரு இடமாக இருப்பதனால தான் விஞ்ஞானிகள் லக்ரேஞ்ச் பாயிண்ட் 2 அப்படிங்கிற இடத்த சூஸ் பண்ணுறாங்க. அப்படி சூஸ் பண்ணது மட்டும் போதாது, இதில் கிட்டத்தட்ட 18 கண்ணாடிகள் என்பது வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த கண்ணாடிகள் ஒரு டெலஸ்கோப் உறுதியாக நல்லபடியாக வேலை செய்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் பொருத்தி இருக்கக்கூடிய லென்ஸ், அப்படி இல்லைன்னா கண்ணாடி அப்படின்னு சொல்லலாம். இந்த கண்ணாடி எப்படி உருவாக்கப்பட்டது? சாதாரணமாக பார்க்கும்போது ஒரு கண்ணாடி 18 கண்ணாடி அருங்கோணத்தில் இருக்கக்கூடிய கண்ணாடிகளை வச்சு இந்த மாதிரி ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இன்ஃப்ராரெட் ரைஸை படம் பிடிக்குது ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அபரிவிதமான ஒரு உழைப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது தெரிஞ்சாதான் நம்முடைய மாணவர்களுக்கும் தெரியும் இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. இது JWST பாகம் 3. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த JWST அப்படின்னு சொல்லும்போது இம்பாசிபிளாக இல்லாத விஷயங்கள் பாசிபிள் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி த ஆர்ட் ஆஃப் இம்பாசிபிள் அப்படிங்கிற புக் சம்மரி குக் எஃப்எம்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்ட் ஆஃப் இம்பாசிபிள் அப்படிங்கிற அந்த புக் சம்மரியை நீங்கள் கேட்டிங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நம்மளால் முடியாதுன்னு நம்ம நினச்சோமோ அது எல்லாமே முடியும், அது எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை உங்கள் மனதுக்கு ரொம்ப புத்துணர்ச்சி தரக்கூடிய விதமாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் செய்ய வேண்டியது குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்கள். TPM 50 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா வருடத்திற்கு 399 ரூபாய் கிடையாது, 199 ரூபாய்க்கு தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே கேட்கலாம். டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இதில் சில பாகங்கள் அப்படிங்கிறது -375 ஃபாரன்ஹீட்டில் ஒர்க் ஆகும். அதே நேரத்தில் அங்கே எடுக்கக்கூடிய புகைப்படங்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 185 ஃபாரன்ஹீட் 88 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறதுல ஒர்க் ஆகும். ஸோ ஒரு டெலஸ்கோப்பில் -375 ஃபாரன்ஹீட்டும் இருக்குது, இன்னொரு இடத்துல 185 ஃபாரன்ஹீட் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது. இது இரண்டையும் ஒரே டெலஸ்கோப்பில் வேலை செய்ய வைப்பது அப்படிங்கிறது விஞ்ஞானிகளுடைய மிக முக்கியமான வேலை. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காகத்தான் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் எடுத்திருக்கு நம்ம விஞ்ஞானிகளுக்கு. இந்த 10 வருடங்கள் அப்படின்னு சொல்லும்போது இதில் 18 கண்ணாடிகள் பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். எல்லா ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அருங்கோணத்தில் இருக்கக்கூடிய 18 கண்ணாடிகள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த 18 கண்ணாடிகளையும் நம்ம கொடையை விரித்து மடக்கிற மாதிரி அதை அப்படியே மடக்கி அந்த ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு வைப்பாங்க. அந்த ராக்கெட் ஒரு கட்டத்துக்கு மேலே புவியிலிருந்து மேலே போன பிறகு அதை அப்படியே வெளியில் விட்ட பிறகு, அந்த டெலஸ்கோப்பை மட்டும் வெளியில் விட்ட பிறகு மெதுவாக கொடையை விரிக்கிற மாதிரியே அந்த 18 கண்ணாடிகளையும் விரித்து அதனுடைய மோட்டார் சிஸ்டம் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகி அதனுடைய ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வரணும். இதை ஃபுல்லாக செய்கிறதுக்கு நாசாவினுடைய விஞ்ஞானிகளுக்கு பலவிதமான டெஸ்டிங் அண்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிறதெல்லாம் வர தொடங்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அகச்சிவப்பு கதிர்களை இது படம் பிடிப்பதற்கு உகந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு டெலஸ்கோப் எப்படி ஒரு நல்ல டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லி அறியப்படுது அப்படின்னா, ஒரு பக்கெட் மாதிரிங்க டெலஸ்கோப். கிடைக்கிற ஒளி எல்லாத்தையுமே லைட் எல்லாத்தையுமே என்ன செஞ்சு போட்டுகிட்டே இருக்கும், அந்த பக்கெட்டுக்குள்ளே எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ கிடைக்கிற ஒளி அந்த லைட் அப்படிங்கிறத அந்த பக்கெட்டில் போடுறதுக்கு ஒளியை பிடித்தெடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த டெலஸ்கோப்புக்கு சூப்பராக இருக்கணும். அதை யார் தீர்மானிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வச்சிருக்கக்கூடிய அந்த கண்ணாடி தான். ஸோ கண்ணாடி எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கு தகுந்தது போல், இல்லாட்டி எவ்வளோ பளபளப்புடன் இருக்கிறதோ, எவ்வளோ ஃபோக்கஸாக வச்சுருக்காங்களோ அதை பொறுத்து அந்த டெலஸ்கோப்பினுடைய அது எடுக்கும் புகைப்படம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும். அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், ஹபிள் டெலஸ்கோப்பினுடைய ஒரு கண்ணாடி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதையே ரொம்ப பெருசாக வச்சுட்டா போதுமா இருந்ததே, எதற்காக மறுபடியும் இந்த JWSTக்கு வேறு விதமான கண்ணாடிகள் எல்லாமே தயாரிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரலாம். ஹபிள் அப்படிங்கிற அந்த டெலஸ்கோப்பில் வச்சிருக்கிற கண்ணாடி 2.4 மீட்டராக இருந்தது. ஆனால் இந்த JWST அப்படிங்கிறது ஹபிள் பார்க்க முடியாத தொலைவை பார்க்க போகிறது.
கிட்டத்தட்ட 13 பில்லியன் ஒளியாண்டுகளை டிராவல் பண்ணி அங்கிருந்து வரக்கூடிய கதிர்களை பார்க்க போகுது. ஸோ இந்த 2.4 மீட்டர் மிரர் அப்படிங்கிறது இதுக்கு ஒத்து வராது. அட்லீஸ்ட் இதுக்கு ஒரு 6.5 மீட்டர் மிரராவது இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விஞ்ஞானிகளுடைய கருத்து. ஸோ இந்த 2.4 மீட்டர் அப்படிங்கிற கண்ணாடியை பெரிதுபடுத்தி 6.4 மீட்டராக மாற்றிடலாமா அப்படின்னு கேட்டால் அந்த கண்ணாடிக்கு வெயிட் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்கும். அதுவும் ஒரு கண்ணாடியை 6.4 மீட்டர் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வரணும்னா அந்த கண்ணாடியை அந்த அளவுக்கு பூமியிலேயே பாதுகாப்பாக வைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பல அழுத்தங்கள் சுருங்கி விரியக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய இந்த டெலஸ்கோப்பில் ஒரே கண்ணாடியாக வைப்பது அப்படிங்கிறது நடக்காதுன்னு சொல்லி விஞ்ஞானிகளுக்கு தெரியும். ஸோ ஒரு பெரிய வட்டம் அப்படிங்கிறது வரைக்கப்படுகிறது. இந்த வட்டத்துக்குள்ள கண்ணாடிகள் அப்படிங்கிறது பொருத்தப்பட வேண்டும். அந்த கண்ணாடிகள் எந்த கேப்பும் இல்லாமல் பொருத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் தீர்மானிக்கிறாங்க. அப்படி தீர்மானிக்கும் போது எந்த வகையான டெலஸ்கோப்பை நம்ம உருவாக்க போறோம் அப்படிங்கிறது விஞ்ஞானிகளுக்கு தெரியும். ஸோ விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிறது 3 மிரர் அனஸ்டிக்மேட் அப்படிங்கிற டெலஸ்கோப் வகையாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ 3 மிரர் அனஸ்டிக்மேட் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லும்போது 3 செக்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம டிவைட் பண்ணலாம். இந்த 3 செக்மெண்ட்லையும் 6 கண்ணாடிகள் வைத்துக் கொள்ளலாம். அப்படி 6 கண்ணாடிகள் பொருத்தப்படுவதற்கு அருங்கோணம் தான் எந்த கேப்பும் இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியும், அப்படி கண்ணாடிகளை பொருத்த முடியும் அப்படிங்கிற டிசைனுக்கு வராங்க. இதன் காரணமாகத்தான் அருங்கோணத்தில் 18 கண்ணாடிகள் பொருத்தப்பட்டிருந்தாலும் அந்த 18 கண்ணாடிகளையும் சுற்றி ஒரு பார்டர் நீங்கள் போடுறீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வரும். அந்த ரவுண்டு தான் இப்போ 13 பில்லியன் லைட் இயர்ஸையும் தாண்டி வரக்கூடிய அந்த ஒளிக்கதிர்களை நம்மளால் என்ன செய்ய முடியும், கேப்சர் பண்ண முடியும். நான் சொன்ன 6.4 இல்லாட்டி 6.5 மீட்டர் அப்படிங்கிறத அவங்களால உருவாக்க முடியும். இப்படித்தான் இந்த 18 கண்ணாடிகளுடைய கான்செப்ட் அப்படிங்கிறதே வருது. இந்த 18 கண்ணாடிகளில் 3 செக்மெண்ட்டாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். செக்மெண்ட் ஏ, செக்மெண்ட் பி, செக்மெண்ட் சி. ஒவ்வொரு நேரத்திலும் செக்மெண்ட் ஏல இருக்கக்கூடிய கண்ணாடிகள் ஒரு இடத்துல குவியமாக மாற வேண்டும், அதாவது ஃபோக்கஸ் பண்ணணும். செக்மெண்ட் பியில் இருக்கக்கூடிய கண்ணாடிகளும் அதற்கு தகுந்தது போல அதனுடைய குவியத்தை மாற்ற வேண்டும். செக்மெண்ட் சியில் இருக்கிறது அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டை மட்டும் செய்யணும். இப்படித்தான் இந்த டெலஸ்கோப் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. ஆனால் இதுக்கு எதை யூஸ் பண்ணலாம், எந்த ப்ராடக்டை வச்சு இந்த கண்ணாடிகள் அப்படிங்கிறத தயார்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகள்கிட்ட இருக்கக்கூடிய அடுத்த கேள்வி. உறுதியாக இருக்கணும், அதே நேரத்தில் வெயிட் கம்மியாக இருக்கணும் அப்படின்னும் விஞ்ஞானிகள் ஆசைப்படுறாங்க. உறுதியா வெயிட் கம்மியா அப்படின்னா ஒரு தனிமம் தான் இருக்கு, அது பெரிலியமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் நம்புறாங்க. ஸோ பெரிலியத்தில் தான் நம்ம இந்த கண்ணாடிகள் செய்ய போறோம். ஸோ பெரிலியம் அப்படிங்கிறது எங்க கிடைக்கும், அதை எப்படி இந்த இடத்துக்கு கொண்டு வரலாம், பெரிலியம் அப்படிங்கிறத பாலிஷ் பண்றதுக்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்கு, அதை எப்படி லைட் வெயிட்டா தயாரிக்க முடியும், அதில் ஸ்க்ராட்ச் பண்ணாமல் எப்படி அதை இங்கே கொண்டு வரலாம், அதை எப்படி விண்ணில் செலுத்தலாம், இப்படி பல கேள்விகள் இந்த விஞ்ஞானிகளுடைய மனதில் இருக்குது. பெரிலியம் அப்படிங்கிற இந்த கண்ணாடி இல்லாட்டி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஹெக்ஸகனல் இல்லாட்டி அருங்கோணத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 20 கிலோகிராம் வெயிட் இருக்குமா. ஒவ்வொரு கண்ணாடியும் 1.3 மீட்டர்ஸ் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கண்ணாடியை தயாரிப்பதற்கு பெரிலியத்தினுடைய துகள்கள் அப்படிங்கிறது எடுக்கப்படுகிறது உத்தா அப்படிங்கிற மைனிங்ல இருந்து. ஸோ உத்தால இருந்து இந்த பெரிலியத்தினுடைய துகள்கள் எடுக்கப்பட்டு ஒரு பெரிய ஹெக்ஸகனல் ஷேப்புக்கு அதை என்ன செய்யறாங்க, அப்படியே ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அதை ஒரு கண்ணாடி வடிவுக்கு மாற்றுவதற்கான ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல இறங்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல இறங்கும் போது அடுத்ததான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சிக்கலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பாலிஷ் பண்றது தான். அதுவும் இதை பாலிஷ் பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நான் சொன்னேன் இது ஒரு 3 கண்ணாடிகள் இல்லாட்டி 3 செக்மெண்ட் நிறைந்த ஒரு டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லி. ஒரு செக்மெண்ட்லேருந்து இன்னொரு செக்மெண்ட்டை ஃபோக்கஸ் பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லாட்டி ஃபோக்கஸ்னுடைய அந்த குவியத்தை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னால் சின்ன ஒரு மூமெண்ட் கொடுக்கணும். சின்ன மூமெண்ட்னா சாதாரணமாக ஒரு சின்ன மூமெண்ட் தானே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஆனால் அந்த சின்ன மூமெண்ட்டை நான் சொல்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. நம்முடைய தலைமுடியை எடுத்துக்கோங்க. அந்த தலைமுடியினுடைய அடர்த்தி இருக்குல்ல, ஒரு தலைமுடியினுடைய அடர்த்தி, அதை 10,000 டிவைட் பண்ணுங்க. அப்படி 10,000 டிவைட் பண்ண பிறகு அதுலேருந்து ஒரு புள்ளியை மட்டும் எடுத்து அந்த புள்ளிக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஒரு செக்மெண்ட் செய்ய வேண்டியதாக இருக்கும். கிட்டத்தட்ட 6 கண்ணாடிகள் அப்படி ஒரு செக்மெண்ட்டில் அதனுடைய பொசிஷனை மாற்றினாதான் அதற்கு தேவையான அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டை அடைய முடியும். ஸோ இப்படிப்பட்ட சின்ன நுணுக்கமான விஷயங்களையும் செய்ய வைக்க வேண்டும் என்றால் இது அந்த அளவுக்கு பாலிஷ் செய்யப்பட வேண்டும். அந்த கண்ணாடி நான் சொன்ன பெரிலியம் அப்படிங்கிற துகள்கள் எடுக்கப்பட்டு மறுபடி 14 இடங்களில் இந்த கண்ணாடியை உருவாக்குவது, அந்த கண்ணாடியை வெட்டுவது, அந்த கண்ணாடியை பாலிஷ் பண்ணுறது, மறுபடியும் அந்த கண்ணாடிக்கு ஒரு கோல்டு பிளேட்டிங் அப்படிங்கிறது கொடுக்கறது, அந்த கோல்டு பிளேட்டிங்க்கு மேலே வேறொரு சிலிக்கன் பிளேட்டிங் அப்படிங்கிறது கொடுக்கறது, இப்படின்னு சொல்லி பல செக்மெண்ட்ஸ் இதுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த பெரிலியத்தில் உருவாக்கப்பட்ட கண்ணாடி மட்டும்தான் சோதனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இந்த கண்ணாடியை தயாரிப்பது இல்லாட்டி எந்த கண்ணாடியை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நாசா விஞ்ஞானிகள் 4 வருடம் செலவழித்தார்கள். குறிப்பாக த அட்வான்ஸ்டு மிரர் சிஸ்டம் டெமான்ஸ்ட்ரேட்டர் AMSD அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம்.
இந்த ப்ரோக்ராமை தான் 4 வருடங்கள் அவங்க ரன் பண்றாங்க. அப்படி ரன் பண்ணதுல 2 பொருட்கள், 2 விதமான கண்ணாடிகள் அப்படிங்கிறது பரிந்துரைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஒன்னு பெரிலியம் பேஸ்டு கண்ணாடி, இன்னொன்னு கொடாக்கால் உருவாக்கப்பட்ட கண்ணாடி. அதுல கொடாக்கால் உருவாக்கப்பட்ட கண்ணாடியை விட தி நேஷனல் ரீகானசன்ஸ் ஆஃபீஸ் அண்ட் யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்கிய பெர்லியத்தினுடைய கண்ணாடி தான் நமக்கு தேவையானது அப்படிங்கிறத 4 வருடத்திற்கு பிறகுதான் உறுதிப்படுத்துறாங்க. இதை உறுதிப்படுத்துவதற்காக எந்த ஒரு அமைப்பு ரொம்ப பெரிய அளவு நாசாக்கு உதவியது அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்த்ரோப் கிரம்மன் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தினுடைய அமைப்புகள் தான். நார்த்ரோப் கிரம்மன் அப்படிங்கிறது பெரிய அளவில் அமெரிக்காவினுடைய வெப்பன் சிஸ்டம் இல்லாட்டி ஏரோஸ்பேஸில் பெரிய அளவு கோலாச்சின் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன், அமெரிக்காவினுடைய ஏர்ஃபோர்ஸ், நாசாவினுடைய விஞ்ஞானிகள், இப்படி பல அமைப்புகள், அதே மாதிரி பால் ஏரோஸ்பேஸ், இது எல்லாமே சேர்ந்து தான் பெர்லியம் அப்படிங்கிற மிரர் தான் நமக்கு ஆப்டான மிரர் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஸோ இந்த பெர்லியம் அப்படிங்கிற அந்த மிரர் கொண்டு வருவதற்கு அதை பாலிஷ் பண்ணணும். பொதுவாக எந்த ஒரு பொருளினுடைய வெப்பநிலை கூடினாலும் சரி குறைந்தாலும் சரி அதனுடைய உருவம் அப்படிங்கிறது மாறும். சரிதானே? இப்போ நான் சொன்ன இந்த கண்ணாடிகள் அப்படிங்கிறது எல்லாம் நமக்கு கேட்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. ஆனால் நான் சொன்ன இந்த லெக்ரேஞ்ச் பாயிண்ட் 2க்குள்ள இந்த கண்ணாடிகளை கொண்டு செல்லும் போது கிட்டத்தட்ட -379 ஃபாரன்ஹீட்டாக அதனுடைய வெப்பநிலை மாறும். அப்படி வெப்பநிலை மாறும்போது அந்த கண்ணாடி வேறொரு ஷேப்புக்கு போயிடும். பாலிஷ் அப்படிங்கிறது பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். கரெக்டு தானே? ஸோ அப்படி ஒரு ஷேப் வரும்போது, இல்லை அந்த ஒரு ஸ்டேட் வரும்போது, அதாவது கிரையோஜெனிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கிரையோஜெனிக் ஸ்டேட் வரும்போது இந்த கண்ணாடி அதே பளபளப்புடன் இருக்க வேண்டும். அப்படி அவங்க பாலிஷ் பண்ணணும். இதுக்காக விஞ்ஞானிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொருளை உருவாக்குறாங்க, ஒரு கண்ணாடியை உருவாக்குறாங்க. அந்த கண்ணாடியை -379 ஃபாரன்ஹீட்டுக்கு அதை என்ன செய்வாங்க, அந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ளே அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்போது அந்த கண்ணாடி சுருங்கும் பார்த்தீங்களா, அந்த சுருங்குவதை கொஞ்சம் மைன்யூட்டாக நோட் பண்ணிக்கிடுவாங்க. அப்படி மைன்யூட்டாக நோட் பண்ண பிறகு நார்மல் கண்ணாடியை அந்த சுருங்கின வடிவத்தோடு சேர்த்து தப்பாகவே அவங்க என்ன செய்வாங்க, பாலிஷ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் சுருங்க 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 அந்த பொசிஷன் இல்லாட்டி அந்த கண்ணாடியினுடைய நிலைமை எப்படி இருக்குமோ அதை பேஸ் பண்ணியே அவங்களுடைய பாலிஷிங்கும் இருந்துச்சு. அப்படின்னா -379 இல்லாட்டி அந்த ஒரு ஃபாரன்ஹீட்டுக்கு, ரொம்ப பெரிய அளவில் மைனஸில் இருக்கக்கூடிய ஃபாரன்ஹீட்டுக்கு இந்த கண்ணாடி போகும்போது அக்லியாக இவங்க பாலிஷ் பண்ணது அங்கே போய் விரியும் போது இவங்க எப்படி நினைச்சாங்களோ அதே மாதிரி ரொம்ப பாலிஷ்டாக இருக்கிற மாதிரி இந்த கண்ணாடிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சொல்லப்போனால் தப்பாக பாலிஷ் பண்ணி அதை சரியாக அங்கே விரிக்க வச்சாங்க, அவ்வளோதான். ஸோ இப்படிலாம் பலவிதமான மைன்யூட்டான வேலைகள் எல்லாத்தையுமே விஞ்ஞானிகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி செஞ்சுட்டே இருக்கும்போது இன்ஃப்ராரெட் ரேஸை தான் இந்த கண்ணாடி வாங்க போகுது. அப்படி வாங்குறது, நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த டெலஸ்கோப் ஒரு பக்கெட் மாதிரி. அப்படி வாங்குவதற்கு கோல்டில் ஒரு பிளேட்டிங் பண்ணால் நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. இதுக்காக இந்த கண்ணாடி அப்படிங்கிறது வேறொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறது. ஸோ இப்போ இந்த கண்ணாடியை நல்லா பாலிஷ் பண்ணியிருக்காங்க, தப்பாக பாலிஷ் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக அது விரியும் போது கரெக்டான ஒரு ஷேப்புக்கு வந்துடும். இது எங்கே வச்சு நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ஷல்ஸ் எக்ஸ்ரே அண்ட் கிரையோஜெனிக் ஃபெசிலிட்டி, XRCF அப்படின்னு சொல்லுவாங்க. நாசா என்ஜினியர்ஸ் இருக்கக்கூடிய இந்த XRCF அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த கண்ணாடி குளிரூட்டப்பட்டு அதனுடைய பாலிஷிங் வேலை எல்லாமே முடியுது. அதன் பிறகு தான் தங்க முலாம் பூசுவதற்கு வேக்யூம் வேப்பர் டிபாசிஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். குறிப்பாக குவாண்டம் கோட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குவாண்டம் கோட்டிங் அப்படிங்கிறத இந்த டெலஸ்கோப் மிரரில் வைக்கிறதுக்கு இந்த கண்ணாடிகளை ஒரு வேக்யூம் சேம்பருக்குள்ள அனுப்புவாங்க. அந்த வேக்யூம் சேம்பருக்குள்ள இந்த தங்கம் அப்படிங்கிறது வேப்பரைஸ்டாக இருக்கும். அப்படி வேப்பரைஸ்டான கோல்டு அப்படிங்கிறது ஒரு ஷீல்டாக அங்கே அந்த கண்ணாடியின் மீது பூசப்படுகிறது. ஆனால் இப்படி பூசப்பட்ட இந்த தங்கத்திலையும் சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இதில் SiO2 அப்படின்னு சொல்லக்கூடிய சிலிக்கன் டை ஆக்சைடு அப்படிங்கிறதும் பூசப்படுகிறது, அதாவது ஸ்கிராட்ச் விழாமல் இருப்பதற்கு. இப்படி பூசப்படும் இந்த பூச்சி அப்படிங்கிறது 100 நானோமீட்டர் அளவுக்கான பூச்சாக இருக்கிறது. ஸோ 100 நானோமீட்டர் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாது. அந்த அளவுக்கான ஒரு கோட்டிங் SiO2 அப்படிங்கிறதும் இதன் மீது பூசப்பட்டு தான் இந்த கண்ணாடியை நாசாவினுடைய அடுத்த கட்ட ஆராய்ச்சிக்கு கொண்டு வராங்க. இப்படி கொண்டு வந்த 18 கண்ணாடிகளும் ஒவ்வொரு கண்ணாடியும் 1.32 மீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த 18 கண்ணாடிகளையும் சுருங்கி விரியக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவான ஒரு ஆண்டனா மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த ஹெக்ஸகனல் ஷேப்ல இருக்கக்கூடிய கண்ணாடிகள் ரவுண்ட் ஷேப் வர்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல பொருத்துறாங்க. அப்படி பொருத்தி அதை சின்ன சின்ன மோட்டரை வச்சு அதனுடைய ஃபோக்கஸ் பாயிண்டை மாற்றுறதுக்கான அனைத்து விதமான டெக்னாலஜியும் அங்கே செய்து பார்க்கப்படுகிறது. மறுபடி இந்த 18 கண்ணாடிகள் குடை மாதிரி மடக்கி வைத்து ராக்கெட்டுக்குள்ளே வைக்கிறாங்க. டெலஸ்கோப்பில் வைத்த பிறகு அப்படியே அந்த டெலஸ்கோப் அப்படிங்கிறது ராக்கெட்டில் வைக்கப்படுகிறது. அது வானத்தில் கொண்டு லெக்ரேஞ்ச் பாயிண்ட் 2ல கொண்டு வீசி எறியுது. அங்கே வந்து இந்த டெலஸ்கோப் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து தான் லெக்ரேஞ்ச் பாயிண்ட் 2க்குள்ள வரும். அப்படி வந்த பிறகு அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்குது.
நம்ம ஆல்ரெடி பார்த்தது என்னன்னா, இந்த கண்ணாடிகள் குளிர் ஊட்டப்பட்டன, -400 அப்படிங்கிறதுல குளிரூட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த கண்ணாடிகளுக்கு ஆப்போசிட்ல சூரிய வெளிச்சத்தினுடைய கதிர்கள் வராமல் இருப்பதற்கு 5 விதமான லேயர்ஸ் அப்படிங்கிறதுலாம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இவ்வளோ ப்ராசஸில் தான் இந்த கண்ணாடிகள் என்ன செய்யுது, இன்ஃப்ராரெட் ரேஸை பல பில்லியன் ஒளியாண்டுகள்ல இருந்து நமக்கு பெற்று தருகிறது. இப்போ அடுத்ததாக ஒரு கேள்வி, இதை ஏன் பூமிக்கிட்டேயே இல்லாட்டி ஹபிள் வச்சிருக்கிற அதே இடத்துலையே வைக்கக்கூடாது? ஏன் இதில் ஒரு வெப்பம் அப்படிங்கிறது உருவாகாமல் பார்த்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது நம்முடைய கேள்வியாக இருக்கலாம். நாம ஹபிள் அப்படிங்கிற அந்த டெலஸ்கோப்பை வைத்திருப்பது வானத்தில் ஒரு 550 கிலோமீட்டர் உயரத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த உயரத்தில் இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிறத வைத்திருந்தோம் என்றால் அந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்புக்குள்ள ஒரு வெப்பம் அப்படிங்கிறது வந்திருக்கும். சூரிய கதிர்களுடைய வெப்பம் வரும். வெப்பம் அப்படிங்கிறத நம்ம எப்போ உணர ஆரம்பிக்கிறோமோ அதை சுற்றி எப்பவுமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறது வர தொடங்கிடும். ஸோ சின்ன ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக இருந்தால் கூட அதை யார் படம் பிடிச்சிருவாங்க, இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிறது படம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டெலஸ்கோப்புக்குள்ளேயே வெப்பம் வருகிறது என்றால் அது இந்த டெலஸ்கோப்பினுடைய உண்மையான புகைப்படத்தை பாதிக்கும். அதனால தான் இந்த கண்ணாடி, அந்த கண்ணாடியை சார்ந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே மைனஸ் அப்படிங்கிற அந்த ஃபாரன்ஹீட்டுக்கு ரொம்ப அளவு குளிரூட்டப்பட்ட ஒரு பகுதியாக பாதுகாக்கப்படுகிறது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன வண்டு அப்படியே பறந்து போனா கூட, வானத்தில் பறக்க வாய்ப்பு இல்லை, அப்படியே பறந்து போனா கூட அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டை கூட யாரால சென்ஸ் பண்ண முடியும்? இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பால சென்ஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த வண்டினுடைய உடம்பிலிருந்து அகச்சிவப்பு கதிர்கள் அப்படிங்கிறது வெளியாகுது. இவ்வளோ நுணுக்கமான ஒரு விஷயம் தான் இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பில் கண்ணாடியாக நம்ம பார்க்கும்போது தெரிகிறது. இப்படிப்பட்ட பிரம்மாண்ட படைப்பு வழியாகத்தான் நமக்கு பலவிதமான நெபுலாக்கள், கேலக்சிஸ் அப்படிங்கிறதுலாம் கண்முன்னே நமக்கு புகைப்படமாக வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிற டெக்னாலஜி மனிதர்கள் 30 வருஷம் ஏன் கஷ்டப்பட்டாங்க, 10,000 to 15,000 என்ஜினியர்ஸ் அப்படிங்கிறவங்க இல்லாட்டி விஞ்ஞானிகள் அப்படிங்கிறவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னதுக்கான பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன, 4 வருடங்கள் கண்ணாடியை சூஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே பலவிதமான ரிசர்ச் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற இந்த உண்மையெல்லாம் கேட்கும்போது நீங்கள் என்ன உணர்கிறீர்கள்? இது மனிதர்களுடைய அடுத்த கட்ட சக்ஸஸ் அப்படின்னு நினைச்சாலும் இதன் வழியா யாராவது ஏலியன்களோ இல்லாட்டி வேற்று கிரகவாசிகளோ இல்லை கிரகத்தில் வேறு யாராவது இருக்காங்களோ அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா? நம்முடைய அண்டை கிரகத்தில் இருக்கக்கூடிய இல்லை அண்டை கேலக்சியில் இருக்கக்கூடிய ஏதாவது உண்மையான தகவல்கள் அப்படிங்கிறத நாசா வெளியிடுவார்களா? பார்க்கலாம் அடுத்த பாகத்தில். ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பால் என்னென்ன கண்டுபிடிக்க முடியும், என்னென்ன கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஒரு பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும், நல்லா இருந்தது, நிறைய டேர்ம், நிறைய டெக்னிக்கலாக சில விஷயங்கள் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிரலாம். எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.